இன்றைக்கி வந்து நம்ம முட்டை பணியாரம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. பெரிய வெங்காயம் வேணுனாலும் போட்டுக்கலாம். கேப்சிகம் 1 போட்டிருக்கேன். பச்சை மிளகாய், இஞ்சி ஒரு சின்ன பிட்டு, கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை இதெல்லாம் ஒன்றா போட்டு மிக்ஸி ஜாரில், இல்லை நீங்கள் ஃபைனாக கட் பண்ணாலும் சரி, நான் வந்து விப்பரில் அடிச்சிருக்கேன். இந்த மாதிரி நல்லா ஃபைனாக அடித்து எடுத்துக்கோங்க. நல்லா மயிலன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு சுத்து. அதுக்கப்புறமா ஒரு முட்டை எடுத்திருக்கேன். உங்களுக்கு 2 முட்டை வேணாலும் போட்டுக்கலாம். ஒரு முட்டை, கொஞ்சமாக மிளகாத்தூள், உப்பு போட்டுட்டு நல்லா ஒரு அடி அடிச்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகிடும். இப்போது இதை வந்து நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஃபைனாக இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம பணியாரக்கல்லில் ஊற்றிட வேண்டியது தான். பணியாரக்கல்லில் தேவையான எண்ணெய் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நான்ஸ்டிக் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா அரை குழி தான் நம்ம மாவு ஊற்றணும். கொஞ்சம் கொஞ்சமாக மாவு ஊற்றிட்டு, ஏன்னா ஃபுல்லாக மேலே வந்துடும் இல்லையா, அரை குழி மட்டும் மாவு ஊற்றிட்டு அதுக்கு மேலே நம்ம அந்த முட்டை கலவை இருக்குல்ல, அதை தூக்கி நம்ம இதில் ஊற்றிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு எவ்வளோ தேவையோ, அதிகமாக வேணும்னா அதிகமாக வச்சுக்கோங்க, கம்மியாக வேணும்னா கம்மியாக வச்சுக்கலாம். இதை வந்து மேலே வந்து மூடுறதுக்கு பார்த்திங்கன்னா திரும்ப அதே மாவு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஊற்றிடணும். அதுக்கப்புறமா தேவையான அளவு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம மூடி வச்சிடணும். கொஞ்சம் நேரம் அப்படி மூடி வச்சிங்கன்னா தான் நல்லா வெந்துடும். அதுக்கப்புறமா நம்ம திருப்பிட வேண்டியது தான். ஒவ்வொன்றா அப்படி திருப்பி போட்டுருங்க. கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்து ஊற்றுனீங்கன்னா டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா நம்ம பணியாரம் நார்மலாக கொடுத்தோம்னா சாப்பிட மாட்டாங்க. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இப்போ வந்து எல்லாம் பீஸா, பர்கரு என்னென்னமோ சொல்லுதுங்க. நம்மளுக்கு அதெல்லாம் என்னென்னு தெரிய மாட்டேங்குது. இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அழகாக சாப்பிட்டுக்குவாங்க. என்ன அவங்களுக்கு வந்து ஏதாவது ஸ்டஃப் பண்ணி இருக்கணும், ஏதாவது முட்டையோ சிக்கனோ எது வச்சு கொடுத்தாலும் அவங்க சாப்பிட்டுக்குவாங்க. இல்லை வெஜிடபிள் சாப்பிட்ற குழந்தையாக இருந்தால் அந்த மாதிரி ஏதாவது வெஜிடபிளாவது உள்ளே நம்ம ஸ்டஃப் பண்ணி கொடுத்துக்கலாம். அவங்களுக்கு எப்படி சாப்பிட்டா பிடிக்குமோ அந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம செஞ்சு கொடுக்க வேண்டியது, அவ்வளோதான். நல்லெல்லாம் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி நல்லா முருகலாக கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து நம்ம சட்னி, தேங்காய் சட்னி இல்லை கார சட்னி எது நம்மளுக்கு விருப்பமோ அதை தொட்டு சாப்பிட்டுக்கலாம். இப்போ இங்கே பாருங்களேன், உள்ளே இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நல்லா இருந்தது. டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருந்தது. உள்ளே நல்லா ஸ்டஃப் பண்ணியிருந்ததுனால அந்த காரம், மிளகு, மிளகாத்தூள், பச்சை மிளகாவும் போட்டிருக்கோம்ல, அந்த டேஸ்ட் அந்த சட்னிக்கு தொட்டு சாப்பிட்றப்போ ரொம்ப அட்டகாசமாக இருந்தது. நீங்களே இதே போல் செஞ்சு பாருங்கள். முட்டை இல்லாமல் முட்டைக்கு பதிலாக நீங்கள் வேறு ஏதாவது ஸ்டஃப் பண்ணுறதாலும் ஸ்டஃப் பண்ணிக்கலாம். அது நம்மளோட விருப்பம்தான். இதே போல் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன்.